பாதிப்பு நேரங்களில் செல்போன்கள் சிக்னல் கிடைக்காமல் போனதற்கான காரணம் குறித்து செல்போன் டவர் தொழில்நுட்ப வல்லுநர் கூறும் தகவல்களை பார்ப்போம். மோர் தென் 1 லேக்லேருந்து 1.5 லேக்ஸ் வந்து டவர் இருந்தது. அப்போது நார்மலாக எல்லா டவருமே ஏசி டிசி மிங்கில் தான் ஒர்க் ஆகும். டவருக்கு மேலே உள்ள டிவைசஸ் எல்லாமே டிசியில் ஒர்க் ஆகும். டவருக்கு கீழே உள்ள டிவைசஸ் மேக்ஸிமம் வந்து ஏசியில் ஒர்க் ஆகும். ஸோ மிங்கிலாக ஒர்க் ஆகும்போது இந்த மழை ஹெவி ரெயினில் என்னாச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா இடத்துலையுமே தண்ணி ஃப்ளட் ஆனதுனால அப்போது வந்து யாருமே அக்சஸ் பாயிண்ட் பண்ண முடியல. டவரில் பொறுத்த வரைக்கும் பவர் கட் ஆச்சு. பவர் கட் ஆனே ஃபஸ்ட்டு ஒரு 3 hours பொறுத்த வரைக்கும் பேட்டரி பேக்கப்பில் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜென் செட்டில் ஒர்க் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு ஜென் செட்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஜென் செட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டீசல் கெப்பாசிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 hours 5 to 6 hours வரைக்கும் டீசல் கெப்பாசிட்டி உள்ள மாதிரி வச்சுருப்பாங்க எல்லாருமே. அப்போ 6 ஹவர்ஸ்க்கு மேலே போகும்போது கண்டிப்பாக டீசல் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். டீசல் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்று டீசல் தட்டுப்பாடு இருந்தது. எல்லா பங்க்லேயுமே டீசல் தட்டுப்பாடு இருந்தது. அப்படி டீசல் இருந்தால் கூட அவங்க எடுத்துகிட்டு வந்து கேரி பண்ணிட்டு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து வர முடியாத சுச்சுவேஷன் இருந்தது. இந்த 2 ரீசனால தான் வந்து எல்லா டவருமே அட்டன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆச்சு. ஃபஸ்ட் நாள் வந்து எல்லா டவருமே டவுன் ஆகலை. ஒரு ஈவினிங் ஆக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 o'clock மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிது.